மதியம் பண்ண கட்டிங்ஸ் சாமந்தி செடி பாருங்கள், சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சுருந்தேன் மொட்டோட. பூவை வந்து நான் கட் பண்ணலை, கட் பண்ணி விட்டுடணும். ஏற்கனவே மொட்டோட தான் வச்சுருந்தேன் நான் இந்த கன்று. ஆனால் பூவெல்லாம் கட் பண்ணலை, பூவோடு வைக்கக்கூடாது. சப்போஸ் மொட்டு இருந்தால் மொட்டு வைக்கலாம். இந்த மொட்டு கூட நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வரும். அதாவது லேட் ஆகுது இப்போவே, அதனால நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வரும். அதாவது மொட்டு பூ இருந்தால் லேட் ஆகும், அதுக்கு சொல்கிறேன். இது கூட பாருங்கள் ரொம்ப லேட் ஆகுது. நம்ம பூவெல்லாம் கட் பண்ணி வச்சாதான் அப்போ தான் நல்லது. நான் நிறைய தொட்டி வைக்க முடியாமல் தான் இது போல் பூவோடு வச்சு வீடியோவில் காமிச்சுன்னு இருக்கேன் இந்த இடத்துல. இது போல் சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் ரேர் கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. இது போல் சின்ன கன்று வந்து நீங்கள் நட்டுட்டு கட்டிங்ஸு கொஞ்ச நாள் கழித்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலான்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டுக்கு நான் ஊற்றிட்டேன், காய்கறி வேஸ்ட்டு பிளான்ட்டு. இப்போ இந்த பிளான்ட்டு பாருங்கள், இது போல் எல்லோ கலரில் இருந்தால் நீங்கள் இது போல் காய்கறி தண்ணியில் ஊற வச்சுட்டு தயிர் ஊற்றிட்டு ஃபர்மெண்ட் பண்ணணும் 3 டேஸு. அந்த தண்ணி கொஞ்சமாக, அதாவது ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இது போல் சின்ன சின்ன கவருக்கு இல்லை கப்பு தொட்டிக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 1/2 கிளாஸு 1/4 கிளாஸ் தான் ஊற்றணும். அளவு இது போல் காய்கறி வேஸ்ட்டு 2 பிடி அளவுக்கு நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுலேருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml எடுத்துகிட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போல் ஊற்றலாம். அது போல் ஊற்றுறதுனால எல்லோ கலர் லீஃப் அதெல்லாம் மாறிட்டு நல்லா வளரும். அடுத்த தளிர்லாம் உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீனாக வரும். இந்த தொட்டி பாருங்கள், இது போல் நான் தொட்டி வச்சுருக்கேன், வேறு தொட்டிங்களில் வேறு செடியெல்லாம் வச்சுருக்கேன் சாமந்தி. அந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றும்போது பழைய லீஃபெல்லாம் எல்லோ கலராக இருந்தது. ஆனால் இந்த ஃபெர்டிலைசர் நான் கொடுத்துட்டேன், காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து வர ஸ்டெம்மில் வர பிரான்ச்சஸ்லாம் நல்லா டார்க் க்ரீனாக நல்லா வளருது, சூப்பராக. அதனால தான் இந்த ஃபெர்டிலைசர் நீங்களே ரெடி பண்ணிவிட்டு செடி கொடுத்துக்கலாம். கார்டனுக்கெல்லாம் போய் நர்சரியில் வாங்க தேவையில்லை. இது போலலாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்துட்டு இந்த பாட்டெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது 1 கிளாஸ் தான் ஊற்றுவேன். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன தொட்டி, அதுக்காக. இதெல்லாம் 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் தான். அது போல் ஊற்றும்போது சாமந்தி லீஃபெல்லாம் எல்லோ கலராக மாறாது, நல்லா வளரும். ரூட்டு கூட சீக்கிரமாக வரும். கட்டிங்ஸ் வந்து ரூட்டு வரலன்னா கூட இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் ஊற்றலாம் கொஞ்சம் போல். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.